ஹே ஹாய் ஆல். ஸோ இன்றைக்கி மார்னிங் டிஃபனுக்கு வந்து சாமையில் செஞ்ச பொங்கல் தான் செய்ய போகிறேன். ஸோ அதுக்கு வந்து ஒரு கப் சாமை எடுத்துகிட்டு அதில் ஒரு ஹாஃப் கப் வந்து பாசிப்பருப்பு போட்டு ரெண்டையும் நல்லா அலசிட்டு நல்லா குக்கரில் ஒரு 4 விசிலுக்கு வச்சிட வேண்டியதான். இந்த நெய் காய்ச்சறதுக்கு இந்த பட்டர் எடுத்து ரொம்ப நாள் ஆகுது. பட் காய்ச்சறதுக்கு தான் டைம் இல்லாமல் இருந்தேன். எப்போ நம்மளுக்கு நெய் தேவைப்படுதோ அப்போ தான் யோசனை ஆகா நெய் வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவசரமாக வந்து இந்த பட்டரை கொஞ்சமாக எடுத்து இன்ஸ்டண்ட்டாகவே நெய்யை சைடில் காய்ச்சிட்டு இருந்தேன். ஸோ ஒரு பக்கம் நெய் காய்ச்சிட்டு இருந்துச்சு, சாம்பார் அண்ட் பொங்கலும் ரெடி ஆகிடுச்சு. அந்த நெய் வந்து இன்ஸ்டண்ட்டாகவே காய்ச்சி அப்போவே சுட சுட அந்த பொங்கலை ஊற்றி சாப்பிடும்போது சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டு. ஸோ பொங்கல் எப்பவுமே செய்யும் போது இந்த மாதிரி ஏதாவது மில்லட்ஸில் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக சூப்பராக இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இன்றைக்கி வந்து நான் சாமையில் பண்ணியிருக்கேன். எந்த ஸ்மெல்லுமே வரல. ஒரு மில்லட் ஸ்மெல்லாம் சில நேரத்துக்கு வரும் இல்லையா, அந்த மாதிரிலாம் எதுவும் வரல, நல்லா இருந்தது. அரிசி ஸ்மெல்லாம் எதுவுமே இல்லாமல் பொங்கல் வந்து நார்மலாக நம்ம வந்து அரிசி பொங்கல் எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் இருந்தது. இந்த முடிக்கு மட்டும் நம்ம எது ட்ரை பண்ணாலும் ஒத்துழைக்கவே மாட்டேங்குது. நானும் ஹேர் மாஸ்க்லாம் ட்ரை பண்ணி பார்க்குறேன், இந்த ஃப்ரிஸினஸ் குறையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி சுருட்ட முடியாக தான் இருக்குது, எதுவுமே சேஞ்ச் இல்லை. அப்போ தான் காலை வேலையெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சமாக ஆஃபீஸ் ஒர்க் பார்த்துட்டு எந்திரிக்கிறேன். மணி 12:30 ஆயிடுச்சு. அடுத்து மதிய சாப்பாடு ரெடி ஆகணும். அப்படியே ஒரு ஸ்வீட் எடுத்து வாயில் போட்டுட்டு மதிய சாப்பாடு ரெடி பண்ண ஆரம்பிச்சாச்சு. இந்த வாழைக்காய் ஃப்ரை வந்து நம்ம வாழைக்காவை ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம அதில் பொடி போட்டால் சேரவே மாட்டேங்குது. அதனால் இந்த டைம் என்ன பண்ணிட்டேன்னா மசாலா எல்லாத்தையும் தடவி அதுக்கப்புறம் எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்தேன். இன்றைக்கி காலையிலே சாம்பார் வச்சுட்டனால ஒரு வேளை மிச்சம். அதனால் டக்குன்னு வாழைக்காவை ஃப்ரை பண்ணிவிட்டு கொஞ்சம் பருப்பு, சாம்பார், வாழைக்காவை வச்சு லஞ்சை முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பாய் பாய்.